கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனம். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னியையில் வளர்க்கும் என்று தீர்க்கதரிசி தனக்கு கிடைத்த வெளிப்பாட்டினை சொல்லுகிறார். ஆண்டவரை அவர் புரிந்து கொண்ட விதம், ஆண்டவரை பற்றி அவர் கிடைச்ச ஒரு வெளிச்சம், அவருடைய காருண்யம் அவ்வளவு பெரியது என்று சொல்லுகிறார். அதே போல் அவருடைய சௌந்தரியமும் அவ்வளவு பெருசாக இருக்குது. நாம் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய வியாதி, கஷ்டம், நெருக்கடி, போராட்டங்கள், இப்படி பல விதமான காரியங்கள் அனுதினமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சந்திக்கிறோம். ஆகவே உலகத்தில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சந்திக்காத நாளும் நேரமும் மனிதர்களும் இந்த பூமியில் இல்லை. எல்லா மனிதர்களும் அவர்களுக்கு ஏற்ற விதங்களிலே பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவருமே சொல்லுவார்கள், ஐயோ எனக்கு வந்த பிரச்சனை இருக்கே, அது சொல்ல முடியாது, அவ்வளவு பெருசு என்று தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய காருண்யம் எத்தனை பெரியது என்று சொல்லுகிறார். அப்போது இவருக்கு வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் பெருசு பெருசு என்று நினைச்சிட்ருக்க கூடும், நினைத்திருப்பார். அந்த காலகட்டங்களிலே அந்த பிரச்சனைகளை சுமந்து கொண்ட போது, ஆண்டவரே என்று கூப்பிட்ட போது, கர்த்தர் அவருடைய அந்த நபருடைய கூக்குரலை, வேண்டுதலை கேட்டிருக்கிறார், அற்புதம் செஞ்சிருப்பார். அப்போது ஆண்டவர் என் மேலே காட்டின அந்த இரக்கம், கிருபை இந்த பிரச்சனை காட்டிலும் எவ்வளவு பெருசு என்று கர்த்தரை ருசித்திருக்கிறார் இந்த தீர்க்கதரிசி. ஆகவே அவர் சொல்லுகிறார், கர்த்தரின் காருண்யம் பெரியது என்று. அப்போ பிரச்சனை காட்டிலும் ஆண்டவருடைய காருண்யம் பெரியது என்று அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டார், கண்டுபிடிச்சிட்டார். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் எதற்கு என்று நாம் யோசிக்கிறோம்? நம்மை அழிப்பதற்கு அல்ல. பிரச்சனைகளை சத்துரு கொண்டு வரும்போதெல்லாம் நாம் நினைக்கிறோம், ஐயோ இந்த வியாதி, ஐயோ இந்த குடும்ப பிரச்சனை, ஐயோ இந்த போராட்டம், இதையெல்லாம் என்னை அழிக்க. இல்லை, அந்த பிரச்சனைகள் நடுவில் கர்த்தருடைய கிருபை வெளிப்படும். அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் ஒரு சில நாட்களில் மாறி போயிடும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஆகா பிரச்சனை தான் பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது அவருடைய இரக்கம் எனக்கு வெளிப்பட்டுச்சே, கிருபை வெளிப்பட்டுச்சே, காருண்யம் வெளிப்பட்டுச்சே, அந்த பிரச்சனை காட்டிலும் அவருடைய கிருபை காருண்யம் தான் பெருசுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்கு கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சுது என்று நீங்கள் சொல்லுவீங்க. அன்பானவர்களே, பிரச்சனைகள் உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் பெருசு தான். ஆனால் என்னென்னைக்கும் நம்முடைய கண்களுக்கு பெரிதாக தோன்றக்கூடியது அவருடைய கிருபையும் இரக்கமும் காருண்யம் மட்டுமே, அவருடைய அன்பு மட்டுமே. ஆகவே அதை நினைப்போம். அந்த பெரிய காருண்யத்தை நினைச்சிட்டு அப்படியே காத்திருக்கிற போது இந்த பிரச்சனை சிறிதாக மாறிவிடும். ஆகவே சத்துரு வெள்ளம் போல தான் வருவான், ஆனால் ஆவியானவர் என்ன செய்வார்னா கொடியேற்றுவாரா. என்ன கொடி? வெற்றி கொடி. ஆகவே பிரச்சனைகளின் நடுவில் என் ஆண்டவருடைய காருண்யம் பெரியது என்றதான வெளிச்சத்துக்குள்ள நாம் வருவோம். இந்த நாள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியின் நாளாக இருக்கும். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வாழ்த்துகிறேன். எங்கள் வாழ்விலே நாங்கள் சந்தித்த பிரச்சனை மட்டுமே எங்களுக்கு பெரிது என்று அறிக்கையிட்டு கொண்டிருக்கிற காலகட்டங்களில் உம்முடைய காருண்யமும் இரக்கமும் பெரியது என்று இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. உண்மையாகவே அந்த பிரச்சனை காட்டிலும் நீர் மட்டுமே பெரியவர். உமக்கு முன்பாக அந்த பிரச்சனைகள் ஒன்றுமில்லை. அந்த வெளிச்சத்திலே நாங்கள் வாழட்டும், எங்களுடைய வாழ்க்கை வெற்றி அடையட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.